தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம் சார். எதிர்பாராத ஒரு முடிவு, மக்கள் அளித்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் ஒரு 108 சீட்ஸ் கிட்டத்தட்ட இப்போ அது முன்ன பின்ன வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த லெவலில் இருந்துட்டு இருக்கிறாங்க. 2ஆம் இடம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனோட அணி, 3ஆம் இடத்தில் அதிமுக அதனோட அணி. இதுல வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சி தந்த விஷயம், முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொந்த தொகுதியிலே கொளத்தூர்லயே தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும், இப்படி ஒரு தகவல். அதே போல இன்னும் பல அமைச்சர்களும் பின்னடைவுலையும் தோல்வியும் அடைஞ்சிருக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இந்த எப்படி பாக்குறீங்க? ஹங் அசம்பிளி ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு அரசியலினுடைய திசையை மாற்றிவிட்டதா இந்த தேர்தல்? ஆமாம், கண்டிப்பாக 100% யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். குறிப்பாக திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த ரிசல்ட்ஸ். என்ன, அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனேயே ஒரு குழப்பங்களான சூழ்நிலை. எங்கனாலும் பார்த்தீங்கன்னா விசில்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு தகவல் வெளியே ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ யாரு கேட்டாலும் என்னப்பா விசில்னு சொல்கிறாங்களே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட திமுக அதிமுக பிரமுகர்கள் கூட பெருசாக அதில் காதில் வாங்கலாம், இருக்க வாய்ப்பு இல்லைன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல மூத்த பத்திரிகையாளர்களுக்கு விசில் இருக்கலாம், விஜய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாமே தவிர பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பில்லை, கணிசமான வாக்குகள் வாங்குவார், வெற்றி பெறுவாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அப்படின்னு பல பேரும் அப்படிதான் கணித்து இருந்தார்கள். பட் இந்த இன்றைய முடிவு அறிவிப்புங்கிறது பலருக்கும் ஒரு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. அதாவது கணிக்க முடியாதவர்களுக்கு, எல்லாத்துக்கும் ஏமாற்றம் இல்லை, தாமைக்காக பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. அப்படிதான், அது எல்லாத்துக்கும் ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. மற்றபடி முக்கிய தலைவர்களான திமுக பிரமுகர்களாக இருக்கட்டும், அதிமுக பிரமுகர்களாக இருக்கட்டும், பலருக்கும் இது அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஆமாம், சரி, இப்போ என்ன ஆக போகுது? 108 தான் தாவேகா. என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வழக்கமாக ஒரு கூட்டணி அமைச்சரவை, கூட்டணி ஆட்சி அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் 108 இன்னும் கூடுதலாக இல்லை, கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு பேசி அவங்களுடைய ஆதரவு லெட்டரையும் வாங்கிட்டு கவர்னரை போய் பார்ப்பாங்க. எனக்கு 108 பேர் ஆதரவு இருக்குது, காங்கிரஸ் 5 இருக்குது, சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 10 பேர் எங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்ரு, ஐயுஎம்எல் கொடுத்த லெட்ரு, காங்கிரஸ் கொடுத்த லெட்ரு, இது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன பண்ணுவாங்க, கவர்னர் என்ன பண்ணுவார், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஜெயிச்சதில் யார் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் தரப்பை கூப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லைங்க எங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க, யாரும் லெட்டருன்னு தேவையில்லை, பட் எங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்களுக்கு எங்களுடைய பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஒரு வாரமாகவும் 4 நாளோ 5 நாள்லையோ ஒரு டைம் கொடுப்பாங்க. அன்னைக்கு அசம்பிளி கூடும். அப்போது என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸோ இல்லை ஒருவேளை அதிமுகவே வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கலாம், அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அப்போ கேட்பாங்க ஆதரவு தெரிவிக்க. 118க்கு மேலே இருக்கும்போது தாவேகா ஆட்சி தப்பியது அப்படின்னு போடுவாங்கல்ல, என்ன பெரும்பான்மை நிரூபித்தார் விஜய் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பட் என்னென்னா, அப்படி பண்ணான்னா ஒரு சிக்கல் இல்லைன்னா திருப்பி மீண்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் இது கேரண்டி. மீண்டும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திமுகவோ இல்லை வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருந்த அதிமுகவோ இல்லை அந்த விஜயோடைய இது தாவேகா பெரும்பான்மையை இழந்துருச்சு, அவர் நிரூபிக்க, ஆமாம் நிரூபிக்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க. கவர்னர்கிட்ட கேட்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் வரும்போது ஒருவேளை ஏடிஎம்கேல 2 பிரிவாக இருந்து இல்லை ஏடிஎம்கே ஒன்றா இருந்து தோற்கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மத்திய கண்ணம் பூர்ண ஆயுசுன்னு சொல்லுவாங்க, தலைமேல் ஒரு கத்திங்க மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வரும். 108க்கு அப்புறங்கிறது சிக்கல் தான் வச்சுக்கலாம். என்னை பொறுத்தவரை விஜய் இந்த முறை என்ன செய்ய போகிறாரு, ஏன்னா காங்கிரஸ் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அநேகமா 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து போவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி சான்றிதழ் குடுத்திருப்பாங்க. இன்னும் 2 இது இழுபறியில இருக்குன்னு நெனைக்கிறேன். 4 எண்ணிக்கை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்ல மட்டும் தான் இப்ப ஒரு ஃப்ரீயா இருக்கு. மத்தபடி சிபிஐ, சிபிஎம் எல்லாமே தனியா முடிவெடுக்க முடியாது. என்ன? அது அவங்களுக்கு தலைமை இருக்குது. சிபிஎம்மோ, சிபிஐயோ அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ, அதுதான் வந்து அவங்க குடுக்க முடியும். புரியுதுங்களா? அது ஒரு விஷயம் இருக்கு. சரி, திமுகல இந்த ஒரு குழப்பம் இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே தரப்புல யார் இருக்கா? ஏடிஎம்கே தரப்புல பார்த்தீங்கன்னா, அன்புமணி தரப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பாமக. ஒண்ணே ஒண்ணு அமமுக நிக்கிறாங்க. அதுல ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அமமுக ஆதரவு தெரிவிக்கலாம். ஏன்னா டிடிவி தான் முடிவெடுக்க போறார். பட் அன்புமணி தரப்பு ஒரு முடிவு எடுத்து உடனே விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களான்னா கேள்விக்குறி. அவங்க அது எல்லாமே கிட்டத்தட்ட பிஜேபியோட கண்ட்ரோல்ல இருக்காங்க அவங்க. பிஜேபி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை தான் அவங்க எடுப்பாங்க. சரி, அது சரி. ஒரு ஆள் ஜெயிச்சிருக்கிறாங்க. யாரு? பிஜேபியில ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்க. பாஜகவுல. பிஜேபி ஒருவேளை விஜயை கண்ட்ரோல் எடுத்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணா விஜய் என்ன செய்ய போறாரு? ஒத்துக்கு வர மாட்டாரா? எதிரியாச்சு அவரு. அது அதுதான் சொல்றேன். அது அவரு பிஜேபி ஆதரவை நிராகரித்து தைரியமா அவரால் அரசியல் பண்ண முடியுமா? 5 வருஷம் இருக்குல்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. பிஜேபி கையில் எடுக்குதுங்க. என்கிட்ட ஒரு இருக்கு, அமமுக இருக்கு, பாமக. நாங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ரைட்டு, நீ வா, கவர்மெண்ட் இங்க சேர்ந்து பண்ணு. நீ ஏற்கனவே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு சொன்னால்தான் நீ இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் ஐக்கியம், கூட்டணி ஆட்சிக்கு வேலையே இல்லைன்னு சொன்னவங்க. விஜய் அப்படி சொல்லலையே. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னவர் தானே அவரு. ஸோ இனிமேல் யார் வந்தாலும் அவங்க அதிகாரத்திலையும் கேட்பாங்க, ஆட்சியிலையும் பங்கு கேட்பாங்கல்ல. அது காங்கிரஸாக இருக்கட்டும். பட் அதான் என்னை பொறுத்தவரை காங்கிரஸோடைய ஆப்ஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, காங்கிரஸ் ஆப்ஷன் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரோ அதே அளவுக்கு பிஜேபி நாங்கள் ஆதரவு தர்றோம்னு சொல்றத விஜய் நான் வேண்டான்னு சொன்னாரு, அதுலேயும் இருக்கு, அந்த ரிஸ்க் இருக்கு அவருக்கு. இது 2 வகையிலையும் அவருக்கு பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சு அதை ஏற்றுக்கிட்டாருனாவே பிஜேபி ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். ஸோ இனிமேல் நான் வந்து காங்கிரஸோட கூட்டு ராகுல் காந்தியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கக்கூடிய வேலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்கிறது தானே. இப்போ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய லெவலில் இருக்குது. யார்? பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் கையோடு இருக்குது. நீங்கள் அதை வந்து அவர் ஏற்றுக்குவாரா? போட்டு பார்க்க முடியும். அந்த தைரியம் அவருக்கு இருக்கா? அந்த கட்ஸ் அவருக்கு இருக்கா? யாருக்கு? விஜய்க்கு இருக்கான்னா ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லை உங்களுக்கு. நான் பார்த்துக்கிறேன், பிஜேபி என்ன செய்யணும்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்தால் வேற. அந்த தைரியம் இருக்குதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் ஆனால் ஒரு விஷயம், காங்கிரஸ் விஷயத்தில் அவங்களுடைய அப்பா சந்திரசேகர் வந்து ஓப்பன் கால் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு கூட்டி கழிச்சு பார்த்து தான் நடந்திருக்கும். சந்திரசேகர் சாதாரணமாக சொல்லிக்க மாட்டார். ஏற்கனவே அவர் சந்திரசேகர் காங்கிரஸோடைய நிர்வாகிகளோட டச்சில் இருந்தவர் தான். புரிதுங்களா? அதன் வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து விஜயும் என்ன சொன்னார், உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குன்னு சொன்னார் அவர். ஸோ என்னை பொறுத்தவரை 2-3 நாள் ஒரு பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். விஜய் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று கணிசமான இடங்களை பிடித்தாலும் கூட ஒரு திருப்தியான ஒரு ஆட்சியை அமைக்க முடியுமா அவரால் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ இந்நேரம் ஒரு 125 130ன்னு ஒரு சூழ்நிலை இந்நேரம் கவர்னரை பார்க்க போயிருக்கோம் பாரு. புரியுதுங்களா? இல்லையா, நாளைக்கு காலையில் எம்எல்ஏக்கள் மீட்டிங் முடிச்ச உடனே கவர்னரை பார்க்க போறாருன்னு இன்னும் அறிவிப்பு வந்திருக்கும். ஸோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கும். அதுதான் ஒரு உண்மையான சூழ்நிலை. அதனால தான் ஏடிஎம்கேயும் திமுகவும் அதிமுகவும் என்ன செய்ய போறார் விஜய்னு வேடிக்கை பார்க்கும். ஏன்னா 2 பேரும் நம்ம ஒரு விஷயம் பேசலாம். திமுக ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அதிமுக வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொன்னால் அவங்களுடைய அரசியல் போயிடும். நீ விஜயை சிஎம் ஆக்கிட்டு
நீங்க வெளியில இருந்து ஆதரவு தெரிவித்தீங்கிறது உங்களுக்கு இவ்வளவு பெரிய கட்சிக்கு வீக் இல்லையா? ஸோ விஜயை வளர்த்து விட்டா என்ன ஆபத்துங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலை எடப்பாடி எடுக்க மாட்டாருங்கிறது என்னுடைய எண்ணம். இதுதான் தற்போதைய சூழ்நிலையா இருக்கு. சார் இப்போ கவர்னர் இப்போ எப்போ வந்து திரு விஜய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய டிவிகேவுக்கு வந்து அழைப்பு விடுக்க போறாரு, அழைப்பு விடுத்து எப்போ பெரும்பான்மை நிரூபிக்க போறாருன்னு சொல்ல போறாங்க. இப்போ இவங்க எப்படி மற்ற கட்சிகளை அணுகுவாங்க? இப்போ ஏடிஎம்கே நமக்கு தெரியல, இன்னும் சில சின்ன சின்ன கட்சிகள் அவங்க சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ திமுக ஐயுஎம்எல்ல இருந்து இன்னும் ஒரு சில கட்சிகள்ல வந்து இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து தேமுதிக வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 4ல இருந்து 5 வெல்ல போவதாக நமக்கு வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இவங்கள்ட்டலாம் வந்து தாவேகாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து டைரக்டா போய் அவங்கள அணுகுவாங்களா? எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி. இல்ல வேற எதுவும் டிமாண்ட்ஸ் அவங்க தரப்புல இருந்து வைக்கப்படுமா? பெரிய ஒரு கம்யூனிகேஷன் கேப் தான் விஜய்க்கு உள்ள பெரிய ஒரு மைனஸ். காரணம்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட முயன்ற போது கூட விஜய்கிட்ட பேச முடியல. விஜய் வந்து புஷி ஆனந்த பேச சொல்லிட்டாரு. புஷி ஆனந்தில் நாங்கள் எப்படி பேசுறதுன்னு பல கட்சிகள் வந்து சிறிய சிறிய கட்சிகள் சொல்கிறோம். அவங்கெல்லாம் ரொம்ப தயக்கமாக தான் இருந்தாங்க. இப்போ இந்த விஷயமும் கூட அதே தான். இப்போ இந்த மீட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி வர சொல்லியிருப்பாரு. சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு எல்லாமே நாளைக்கு காலையில் ஒரு 11, 12 மணிக்குள்ளே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்னை. நாளைக்கு மீட்டிங் இருக்கும். அவங்க எல்லாமே அதிகாரப்பூர்வமாக தாவேகாவுடைய தலைவராக, அதாவது சட்டமன்ற குழு தலைவராக விஜயை தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. எல்லாம் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு அதை வச்சுக்குவார். அப்போ வந்து ஏற்கனவே யாராவது வெளியிலேருந்து ஆதரவா இல்லை நாங்கள் இல்லை நேரடியாகவே உங்களோட இருந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்களோட உங்களோட நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறோம்னு யாராவது முடிவெடுக்க போகிறாங்களான்னா தெரியலை. தாவேகா யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா? பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியவில்லைங்கிறது தான் என்னோட எண்ணம். என்ன இப்போ தான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு செங்கோட்டையன் சென்னை போகிறார். கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் கிளம்பி அவர் சென்னை போகிறாரு. என்னை பொறுத்தவரை இந்த விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் செங்கோட்டையன். அவர் மூலியமாக தான் காய் நகர்த்துவார் விஜய்னு நான் நினைக்கிறேன். கூவத்தூர்ல இருந்து பல விஷயங்கள் பார்த்துருக்காரு, பார்த்தவர் அவர். அதனால யார் யாரை பார்க்கணும் பேசணுங்கிறது அவருக்கு தெரியும், ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவர் பேசுவார். ஸோ அது நாளை காலை தான் நம்மளுக்கு தெரிய வரும். அப்ரோச் பண்ண போகிறாங்களா இல்லை ஏற்கனவே சில பேர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிறது தெரியும். நீங்கள் போய் அன்புமணியை போய் பார்ப்பார்ல, செங்கோட்டையன் பார்க்குறப்ப தெரியும். அது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பேசி அதாவது ஃபார்மலாக பேசி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போய் நேராக பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நாளைக்கு காலையில் தான் நடக்க ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன். நீ அதனால் நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு எடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். பட் இது என்னை பொறுத்தவரை விஜய்க்கு இது ஒரு சங்கடமான சூழ்நிலையாக தான் நான் பார்க்குறேன். வெற்றியை பெரிய லெவலில் அவங்க வந்து முழுசாக ருசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. ஒரு நீங்கள் ஃபுல் மெஜாரிட்டியில் அவங்க வந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் வேலை பார்க்குறதுங்கிறது வேற. பட் இவங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, கடைசி வரைக்கும் வந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஸ்பூன் எடுத்து வாய் வரைக்கும் போயிட்டு டப்புனு விழுந்துருச்சுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஒரு அறகுறையாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க? இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தியே வச்சுருக்கணும். புரியுதுங்களா? அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி இது வட மாநிலங்களில் பல முறை நடந்திருக்கு. திடீர்னு வாபஸ் அப்படிம்பாங்க, கவர்மெண்ட் மாறும், கட்சி ரெண்டாக உடையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எனக்கு இந்த சினாரியோ இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எனக்கு வந்து ஒரு உடனடியாக நினைவுக்கு வந்தது 2018ஆம் ஆண்டு நடந்த கர்நாடகாவினுடைய பொது தேர்தல். அந்த பொது தேர்தலில் 70 இடங்கள் வந்து காங்கிரஸும் 43 இடங்கள் மதசார்பற்ற ஜனதாதளமும் பாஜக 103 இடங்களும் பெற்றது. யாருக்குமே கிடைக்கல. எடியூரப்பா கூப்பிட்டு ஆளுநர் வந்து நிரூபிங்கன்னாரு. அவரால் நிரூபிக்க முடியல. ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு முதலமைச்சர் பதவி. பிறகு மதசார்பற்ற ஜனதா தளத்தின் சார்பாக குமாரசாமி அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியாக 1.5 ஆண்டுகளிலேயே அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. காரணம், எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்கி அவர்கள் அனைவரையும் ராஜினாமா செய்ய வைத்து பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட வைத்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக வென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஃபார்முலா புதிதான ஃபார்முலா இல்ல. ராஜஸ்தானில் நடந்திருக்கிறது, மத்திய பிரதேசத்தில் 100% பிஜேபி போய் பெரிய லாக் ஆயிட்டாரு விஜய். வேற ஒண்ணுமே செய்ய முடியாது.
இனிமே கவர்னர் இருக்கிற முடிவு தான். புரியுதுங்களா? கவர்னர் இருக்கிற முடிவு தான். நீங்க 2வது ஏடிஎம்கே டீம் ஃபுல்லாவே பிஜேபி கையில இருக்கு. நீங்க பிஜேபி தலையாட்டாம அவங்க யாரும் போமாட்டாங்க. அது காங்கிரஸ் ஒரு 5, 4 தான் இப்போன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ்ல 5ல 4 ஆயிடுச்சு. இதே ஒரு சூழ்நிலை தான். மீதி யாரு போறதுக்கு அவர்ட்ட பார்க்க போறாங்க? அவரு யாரு போய் செய்ய போறாங்க? ஸோ பிஜேபி ஒரு பேரம் பேசும். திரைமறைவில் தான் நடக்கும் இதெல்லாம். ரைட்டு. நான் சப்போர்ட் பண்ண சொல்றேன். நீ இதெல்லாம் நீ பண்ணணும். நீ இதெல்லாம் செய்யணும். அப்படின்னு சொல்லுவாங்க. அது விஜய் வந்து ஒரு வழியே இல்லை. அதை வந்து அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுதுங்களா? இப்போ இருக்க சூழ்நிலையில் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பியும் கலைச்சிட்டு திருப்பி எலெக்ஷன் வைக்க முடியுமா என்ன? ஒத்துக்க மாட்டாங்க. கவர்னர் ஆட்சியே நடக்கும். 2 வருஷம் நடக்கும். கவலை எல்லாம் போயிட்டுருக்கும். புரியுதுங்களா? இந்த ஒரு சூழ்நிலை தான். அதனால் இந்த வெற்றி வந்து விஜய்க்கு ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறேன் ஒழிய பெரிய நிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவர் இன்னும் ஒரு தடுமாற்றத்தில் தான் இருக்கார். இந்த வெற்றி கொண்டாட்டத்தை இன்னும் அவர் இறங்கலையே. ஆட்சி அமைச்சு சிஎம் ஆகிறதுங்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். முக்கியம் அதில் அதான் சொல்றேன். பிஜேபி இந்த சைடு கவர்னரை வச்சுருக்காங்க, இந்த சைடு நம்பர்ஸை வச்சுருக்காங்க. ரெண்டையும் அவங்க கையில் வச்சுருக்காங்க. கண்டிப்பா. அப்போ நீங்கள் அவ்வளோதான். நீங்கள் வந்து எல்லாத்தையும் லெட்டர்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றி வரலாம். கவர்னர் வாங்கவே மாட்டார். அவர் டெல்லி போயிடுவார். அதனால தான் நான் சொல்கிறேன். ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மும்பைக்கு போனார். அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஃபுல் டைம் கவர்னரும் நம்மள்ட்ட இல்லை. கேரளாவுடைய பொறுப்பாளர் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் அவர் கவர்னர் அங்கே இருக்கார். கேரளா இருந்து அவர் என்னைக்கு சென்னைக்கு வர்றாரு அன்றைக்கி தான் நீங்கள் லெட்டரோட போய் நிற்க முடியும். அவரை நீங்கள் அவரை கொண்டு போய் திருவனந்தபுரத்தில் பார்க்க முடியாது. இங்கே ராஜ்பவனில் தான் பார்க்கணும் அவர். ஸோ இந்த சிக்கல்லாம் வந்து விஜய்க்கு இருக்கு. அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாருன்னா கூட பரவாயில்ல. அவர் டக்குன்னு என்ன பண்ணுவார், இல்லைங்க முடிஞ்சிருச்சு, இந்த பதவி ஏற்புக்கெல்லாம் ரெடி பண்ணி சசிகலா மாட்டினாங்க. சாமியான பந்தெல்லாம் போட்டுட்டு போய் கவர்னரை பார்க்கும்போது தான் கவர்னர் பார்க்கவே இல்லை, வரவே இல்லை. லெட்டரை கொடுத்தாங்க, அவர் கூப்பிடவே இல்லை கவர்னர். அதனால இனிமே பால் வந்து பிஜேபிகிட்ட போயிடுச்சு. இனிமே பிஜேபி என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. அதனால இது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போ மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு, மோடி அரசு, மோடிஜி எப்படி பார்ப்பாரு இந்த தமிழ்நாடு ரிசல்ட்டை? இப்போ இப்படிப்பட்ட ரிசல்ட் வந்திருக்கு, ஹங்க அசம்பிளி வந்துருச்சு. விஜய் நம்மளை கொள்கை எதிரின்னு சொன்னவர், நம்மளை தீய சக்தின்னு சொன்னவர், அவர் வந்து இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. ஒருபோது நமக்கு உதவ மாட்டாரு, காங்கிரஸ் ராகுலோட ஆளு அப்படின்னு அவருக்கும் நல்லா தெரியும். மோடிஜிக்கும் ஈஸியா படிக்கிறாங்க. நீங்க விஜய் வந்து இல்ல நான் வந்து யாரோடய சேர மாட்டேங்க, முடிஞ்சா நாங்க என்னால ஃபார்ம் பண்ணுவேன், இல்லைன்னா போயிட்டே இருப்பேன்னு இருக்க தைரியம் இருக்கான்னு கேட்குறேன் நான். இல்லைன்னு சொல்லிட்டு போனா என்ன ஆகும்? 2 வருஷம் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கவர்னர் ஆட்சி. சுப்ரீம் கோர்ட் வந்து உடனே எலெக்ஷனுக்கு ஒத்துக்காது. புரியுதுங்களா? இப்படி ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் ஏற்கனவே சிபிஐ கேஸில் இருக்கிறீங்க. உங்கள் தலைமையில கத்தி தொங்கிட்டு இருக்கு. நிறைய சிக்கல் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் பிஜேபி சொல்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும். வைக்கணும். அதான் 100% அவங்க சொல்கிறத ஒத்துக்கணும். அவங்க என்ன லைன் எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த லைன், அந்த கோர்ட்டில் நடந்து போக வேண்டியதான் விஜய் இனிமே. அதிலலாம் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம தான் சொல்கிறேன், 120 125 நம்ம கவலையே இல்லை. அவர் தான் முடிவு. தைரியமாக இருப்பார். அவர் எடுக்கிற முடிவு தானே ரைட்டு. பட் இப்போ இல்லையே, அதுதான பிரச்சனை அவருக்கு. நீ வேற பிஜேபி சொல்கிறது மட்டும்தான் அவர் கேட்டு ஆகணும். ஏங்க சாதாரண ஒரு விஷயம், ராகுல் காந்திக்கு நன்றி சொல்கிறதுக்கே பயந்துட்டு இருந்தவருங்க அவரு. ஜனநாயகன் நீங்கள் விஜய் நல்லதா கெட்டதா பேசாமல் இருந்தார். திடீர்னு போகிற போக்கில் கடைசி நாள் பிரச்சாரத்தை போது எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப தப்பாக பேசிவிட்டு போயிட்டாரு. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? அவர்கிட்டையும் நினைக்க முடியாது. பழனிசாமிக்கு ஒரு சங்கடம். அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உபயோகங்கள்லாம் வந்து பழக்கப்பட்டதுதானே சார். தினகரன் தான் சொன்னாரு, தூக்கு போட்டுப்பேன் அப்படின்னாரு. ஆனா கூட்டணி வச்சுட்டாருல்ல. இல்லை, நான் என்ன சொல்றேன், இது வந்து விஜய் வந்து நேற்று பிறந்த குழந்தைன்னு விமர்சனம் பண்ணவங்க தான் அதிமுக. நேற்று பிறந்த குழந்தையே அவங்களை விமர்சனம் பண்ண போயிடுச்சு. 50 வயசு 55 60 வயசு கட்சியையும் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ நீ அது
ஒரு பொருந்தாத கூட்டணியா போயிடும். இப்படி காங்கிரஸ் தாவேக்கா கண்டிப்பா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்ன காரணம்னா, ஏற்கனவே இது நம்ம அத சொல்லி விமர்சனம் பண்ணோம். கள்ளக்காதல். என்ன அவங்க ஏற்கனவே அவங்க ஒரு திரைமறைவு நட்புல இருக்கிறவங்க. அதனால அவங்க பொருந்தா சொல்லவே முடியாது. அவங்க 2 பேரும் பொருந்தக்கூடிய கூட்டணி தான். காங்கிரஸும், டிவிகேயும். பட் மத்த யாருமே இதுவரைக்கும் அவர்ட்ட சேரல. சேரணும்னா பிஜேபி நினைச்சா தான். அதனால ட்ரம்ப் கார்டு வந்து பிஜேபிட்ட இருக்கு. அமித்ஷாவும், மோடியும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்ங்கிறது தான் இப்ப கேள்விக்குறி. கவர்னரை வச்சு அவங்க இனிமே தான் ஆட்டம் காட்ட போறாங்க. விஜய தண்ணி குடிக்க வைக்க போறாங்க. அதுதான் உண்மை. 5 வருஷம் நீடிக்குமா சார்? ஒரு நிலையான ஒரு அரசு பெரிய கஷ்டம். தமிழ்நாட்டிற்கு கிடைக்குமா? கஷ்டம். ஏன் இது நல்லா புரிஞ்சுங்களேன். நீங்க வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் அடுத்த வருஷம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க விஜய்? அத விஜய் பார்க்கும்ல பிஜேபி. நீ இப்படியே ஊன்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்கு 2029 எனக்கு ஹெல்ப் பண்ணாம நீ இவருக்கு காங்கிரஸுக்கு பண்ணீங்கன்னா உன்னை எதுக்கு நான் வளர்த்து விடுவேன்? அதுல தெளிவா இருக்கும்ல பிஜேபி விஜய்க்கு. அதனால விஜய்க்கு அதுக்கு தான் சொல்றேன் சங்கடம்ங்கிறேன். நீங்க நல்லதோ கெட்டதோ கவர்மெண்ட் முடிகிற வரைக்கும், தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் திமுக, ஸ்டாலின் ஒரு டேரியான ஏத்துட்டு இருந்தாங்க பிஜேபியை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, இந்த பாலிசி விஷயத்துல ஒத்து வராது, நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் இதை செய்ய முடியாதுன்னு தைரியமாக பண்ணாங்க. விஜயால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இனிமே சொல்லுங்க. நீங்க செய்யவே முடியாது ஐக்கியம். இனிமே முழுக்க முழுக்க பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிடுவார் அவர். தைரியமா பேச முடியுமா அவரு? இல்லைன்னா கவர்மெண்ட்டை கலப்பாங்க, வேற மாதிரி ஆகும். டிவிக்கு உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் வைக்கும் போதுல. செங்கோட்டை ஏற்கனவே அவங்க ஆளுங்க அவரு. என்னங்க புரியாதா? கோயம்புத்தூர்ல டக்குன்னு யாருக்கும் தெரியாம நான் அங்க பெருமாளை பார்க்க போறேன், சிவனை பார்க்க போறேன்னு போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தவர் தானே அவரு. அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தவர் தானே, பார்த்து வந்தார்ல. ஈஸி தானே அது அவங்களுக்கு. ஆதவ அர்ஜுன் யாரு அவங்களுக்கு? நிர்மல்குமார் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவர் தானே. என்ன சொல்றீங்க? ஏற்கனவே அதிமுகவும் பிஜேபியும் கலந்தது தான் தாவேக்கா. இப்ப ஜெயிச்சவங்கள கிட்டத்தட்ட 30-40 எம்எல்ஏஸ் இருப்பாங்க அவங்க கண்ட்ரோல்ல. இன்னும் கை எடுத்திருக்கோம், ஐபி எடுத்திருக்கோம், பிஜேபி எடுத்திருக்கோம். அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால என்னை பொறுத்தவரை ஆட்சி அமைக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய சங்கடமான நெருடலான அடுத்தடுத்த அனுபவங்களே அவர் கொடுக்க போகுது. இப்பதான் அரசியல் அவர் கத்துக்க போறார். இவ்வளவு நாள் ஜாலியா இருந்தாரு, இனிமே தான் கத்துக்க போறார். பாப்போம் என்ன செய்ய போறாருன்னு. நிச்சயமா சார். தமிழக வெற்றி கழகம் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்த வரக்கூடிய நாட்கள் எவ்வாறு இருக்க போகிறது, அவர் பாஜகவினுடைய பிடிக்குள் சிக்கி கொண்டார் என்பன போன்ற பின்னணியினுடைய அரசியலை ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி ஐக்கியம். நன்றி.